நீங்க வந்துட்டு நம்பி ஒருத்தருக்கு காசு குடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறப்போ, அந்த டைம்ல நீங்க என்ன யோசிச்சீங்க? ஐயோ! தேவையில்லாம நம்ம வந்துட்டு நம்பிக்கை குடுத்து நெறைய நம்பிட்டோமோ! யோசிச்சிருக்கேன். ஆனா வந்து மண்டைய கழுவிருவான். ஈஸியா வந்து அக்கா, 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 அக்கா அது ஒரு மாரி நடந்ததுயா. ம். அந்த அத மன்னிக்கவே முடியாது. இப்போ அது என்னக்கா நிலவரத்துல இருக்கு? நீங்க கேஸ் இப்பதான் குடுத்தீங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. அடுத்து இந்த தேர்தல் அறிக்கை வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிருவாங்க. ஓகே. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரு ஒரு இன்டர்வியூ குடுத்து டோட்டலா ஆப்போசிட்டா பேசியிருந்தாரு ஏன் பாத்தீங்களா? அவள முன்னாடியே குடுத்துருக்க வேண்டியது பாப்பா? ஏன் குடுக்கல? கண்டிப்பா. ஏன்னா, இதெல்லாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதுக்கு என்ன பதில் ரெடி பண்ணிட்டு வரலாம்? அப்படின்னு ஏய்யா, இப்போ உன்னைய பத்தி வந்து ஒரு தப்பா ஒருத்தர் நியூஸ் வந்து இது பண்றாங்க. அதுவும் 1 வீடியோ, 2 வீடியோல நீ இவ்ளோ மோசம், மோசம், மோசம்ன்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணி அமைதியாவே இருப்பீங்களா? இருப்பீங்களா? கண்டிப்பா இல்ல. என்ன பண்ணுவீங்க? ரிப்ளை திருப்பி குடுத்துருப்பீங்களா? பேசல. ஏன் குடுக்கல? 2 மாசம் கழிச்சு வந்து குடுப்பீங்களா? ம். எல்லாம் அந்த இது அவன் உனக்கு தெரியும்ல. இப்ப நீ நம்ம 2 நல்ல க்ளோஸ் பாப்பா. இப்ப வந்து உன்னோட தப்பு ஃபுல்லும் இவ்வளவும் என்ட்ட தெரியும். இவ்வளவு தான் எனக்கு தெரியும்ன்றது உனக்கு தெரியும்ல. ம். அப்ப அவ்வளவும் வெளில வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் தானே நீ வருவ. ம். திருட்டு போய் அத தானே பண்ணுவ. நீ அத தானே பண்ணியிருக்க. இன்னொன்னு வந்து நான் திருடல. நான் திருடியிருந்தா வந்து எஃப்ஐஆர் போட வேண்டியதானே. ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே. இப்ப எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்ப எங்க வச்சுக்குவாய்ங்க மூஞ்சிய கொண்டு போய். ம். அ அதுவும் வந்து நல்லா பழகுனதுனால தான பிரபு எனக்கு 1,10,10,000 சரி பழகிட்டாங்க, கேட்டுட்டாங்க அப்டி 1,10,10,000 எனக்கு தர்றேன்னு சொன்னானாம். ம். அப்ப இப்ப தப்பே பண்ணலன்னா, படிச்சுட்டு வேல பார்க்குறவங்க சும்மா சரி நான் சரி பெரிய நான் கோடீஸ்வரியா இல்ல. எனக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் நானு. ஏன்னா உனக்கு வாங்கி அவ்ளோ காசு நான் வாங்கி குடுத்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். பாரு நான் நல்லா ஆயிடுவேன். எவ்வளோ ரூ. 10 காசு இல்லாம கஷ்டப்பட்டேன்னா, இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன். நிச்சயமா. இதுக்கப்புறம் நான் சம்பாரிக்க மாட்டேனா? நான் நல்லா இருப்பேன். ஆனா, நீ ஏன் பொய் சொல்ற? ஏன்னா ம். தப்பே பண்ணாம எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? ம். போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்ப போட்டு கையில குடுத்துருக்காங்களே! என்ன பண்ணுவான்? தூக்கு போட்டு சொல்லிருவேன்.